Hi all. Actually வந்துட்டு this is my first video. இது எதுக்கு ஏன் பண்ணுறேன் நான் யார் இது எல்லாத்தையும் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இசி டிபார்ட்மெண்ட். நோ தட் ஆக்சுவலி நான் வந்து இப்போ எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன்னா வந்துட்டு ஐ எம் பர்சூவிங் மை ஃபைனல் இயர். ஸோ ஆக்சுவலி யூ ஆல் நோ தட் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை இன்டர்வியூ. ஸோ வந்து இன்டர்வியூக்கு வந்து ஒரு மேஜரான ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட், செகண்ட் கோடிங், தேர்ட் வந்து ஹெச்ஆர் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதனால தான் நான் கோடிங்க்கு வந்துட்டு இன்டர்வியூ அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் குவாரண்டைனில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்கு என்னால் போக முடியல. ஸோ நான் சைட் பை சைட் நான் லேர்ன் பண்ணும்போதுட்டு என் கூட இருக்கவங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப டெப்த்தாக போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கேஜ் மாதிரி நான் வந்து ஒரு சி ப்ரோக்ராமிங் மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து தான் போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்மேல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், என் கூட சேர்ந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தடவை வீடியோ வரும்போதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 20 or 25 minutes தான் ஒரு டாப்பிக்கும் நான் எடுப்பேன். மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது. சும்மா டெப்த் ஏதாவது டவுட் இருந்ததா கன்ஃபார்மாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணேன். ஸோ இது வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக ட்ரஸ்ட் இல்லையா அப்படின்றத சொல்லணுன்னா, எனக்கு நான் படித்தது, நான் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் போனேன். ஸோ அதுலேருந்து படித்தது, அதுலேருந்து நோட்ஸ் எடுத்தது, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஆஸ் அ பேஷன் நான் அதில் தப்பு பண்ண மாட்டேன். ஸோ ட்ரஸ்ட்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கோர்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ பேக்கேஜாக தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ ரொம்ப போகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஜாவாக்கும் சரி பைத்தானுக்கும் சரி அது எந்த வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பேர்ல் அது எல்லாத்துக்குமே சரி பேசிக் வந்து சிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் சினா வந்துட்டு அதோட லாஜிக், அதோட ஸ்டெப்பை, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம லாஜிக் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். வேறஸ் நீங்கள் பைத்தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ், லாஜிக்லாம் வந்து பேக்கெண்டில் நடக்கும். சி வந்துட்டு ஏன் நான் சி முதல்ல எடுக்கிறேன்னா, ஸோ லாஜிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஒர்க் ஆகுதுன்றது முதற்கொண்டு இதில் வந்துடும். ஸோ நீங்கள் இது படிச்சிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் பைத்தான் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, ஜாவா படிக்கணும்னு நினச்சாலும் சரி, சின்டெக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். மற்ற எல்லாமே வந்து இதுலேருந்து உங்களுக்கு வர்றது தான். ஓகேவா? ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் போகும்போது அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எப்படி வந்துட்டு ஒரு மிஷினோ நீங்கள் ஃபீட் பண்ணுற ஒரு ப்ராசஸரோ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சி தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சி எதுலலாம் எனக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வாஷிங் மிஷினில் சி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு அதான் நம்ம ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சி லாங்குவேஜ் இஸ் ஆக்சுவலி அல்காரிதம். அல்காரிதம் வந்துட்டு என்றதுன்னா ஒரு ஹியூமன் லாங்குவேஜில் எழுதுகிற ஒரு கோட் மாதிரி தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்னிப்பட்டாக ஒரு கோடிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றும் போதுட்டு நம்மளுக்கு வந்து சி லாங்குவேஜில் மாத்திரம், இல்லைனா ஜாவாவில் மாத்திரம், இல்லைனா பைத்தானில் மாத்திரம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் யார் கண்டுபிடிச்சா, அஸ் யூஷுவல் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் யார் கண்டுபிடிச்சா அதே மாதிரி தான். இல்லை டெனிஸ் ரிச்சி அப்படின்றத ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1972 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு லோ லெவல் ஆக்சஸ் டு மெமரி. எப்பவுமே நம்ம வந்து கம்மி மெமரி எடுக்கிற ஆப் இருக்கும், கம்மியான மெமரியில் எடுக்கிறத தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் அவர் எஃபிஷியன்சி. அதே மாதிரி தான் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லோ லெவல் ஆக்சஸ் டு மெமரி தான். தென் அடுத்து வந்து சி ப்ளஸ் ப்ளஸ், பிஹெச்பி, ஜாவா, நான் சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜஸுமே வந்து சியை பேஸ் பண்ணி வந்த ஒரு லாங்குவேஜ் தான். ஓகேவா? சி தான் வந்து அது ஒரு பேக்கெண்டாக இருக்கும். மேஜராக பார்க்கும்போது சி ப்ளஸ் ப்ளஸ்ன்றது ஒரு தனி லாங்குவேஜ் கிடையாது, சியோட சப்செட் தான். பட் நோட் திஸ் பாயிண்ட், சியில் ரன் ஆகிற எல்லா ப்ரோக்ராமும் சி ப்ளஸ் ப்ளஸில் ரன் ஆகாது. ஏன்னா அது ஒரு சப்செட் தான். பட் சி ப்ளஸ் ப்ளஸில் ரன் ஆகிற எல்லா ப்ரோக்ராமும் சியில் ரன் ஆகும். சின்டெக்ஸ் மட்டும்தான் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் அடுத்து போகிறது என்னன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி. ஓகே, எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு பேசிஸ்க்கு சினா என்னென்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ரைட் அ ப்ரோக்ராம் ஆன் சி. ஸோ நான் ப்ரோக்ராம் எழுதுனேன்னா எனக்கு அது ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சராக எனக்கு தெரியணும். நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்றது தெரியணும். ஒன்றுமே இல்லை, சி இன்க்ளூட்ஸ் ஒன்லி 3 பார்ட்ஸ். நம்ம ஃபர்தராக போகும்போது அது வேறு என்னென்ன இன்க்ளூட்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்லேருந்து வரும்போதுட்டு சி வந்துட்டு ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் பாடி இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சிக்கு. பிகாஸ் வந்து எக்ஸிக்யூஷன் அப்படின்ற ஒரு பார்ட் போகும்போது எப்போவுமே கம்பைலர்
கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு பார்க்கும்போதுட்டு நான் முன்னாடியே சொன்னது தான் உங்களுக்கு. ஃபங்க்ஷன் பாடியில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும்னா இதோ ஓகே, வேரியபிள் டிக்ளரேஷன், பிரிண்டப்ஸ், லாஜிக்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் பாடியில் இருக்கிறது தான். ஓகேவா? ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லும் போது ஒரு தனி பார்ட் கிடையாது, இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து வர்றது தான் ஃபங்க்ஷன் பாடி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னா சொல்லிக்கலாம், இதுக்குள்ளே இருக்க போகிறது தான் இது எல்லாமே. ஓகே, பிரிண்டப்ஸ், லாஜிக்ஸ்ன்றது ஒரு தனி பார்ட் கிடையாது, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ண போகிறீங்கன்றதை வந்துட்டு வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எழுதுறது தான் வந்துட்டு லாஜிக். ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை சொல்கிறதுக்காக தான் இந்த நான் ஃபங்க்ஷன் பாடி அப்படின்ற ஒரு பார்ட்டை நான் கொண்டு வந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஒரு பேசிக் ஒரு சி ப்ரோக்ராம் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இதை பாருங்களேன், நான் சொன்னது தான் ஹெடர் ஃபைல்ஸ், ஃபங்க்ஷன் பாடி அண்ட் ரிட்டன். எப்போவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்கே நான் சொன்ன மாதிரி தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதில் உள்ள லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாஜிக்னு நான் சொன்னதுனால இதில் உள்ள லாஜிக் வந்து இந்த ப்ரோக்ராமே வந்து ப்ரோக்ராம் டு ஆட் 2 நம்பர்ஸ் தான். ஸோ இதோட லாஜிக் வந்து 2 நம்பர் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 2 என்டர் 2 நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அது அவுட்புட்டில் வந்துடும். நீங்கள் 2 நம்பர் என்டர் பண்ணோடனே அந்த 2 நம்பரை ஆட் ஆகும். நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேங்கிற ஃபார்மேட்டை சொல்லிட்டீங்க. ஸோ அது பிரிண்ட் பண்ணி என்னென்ன நம்பர் பிரிண்ட் பண்ணணும் வந்தோம். ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்தரான வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் பேசிக் ஓகே நம்ம இது வந்துட்டோம், ஸ்ட்ரக்சர் வந்துட்டோம். ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் ஒரு பார்ட் ஒரு பிளாக்லேருந்து போகலாம். ஸோ 3 பிளாக்ஸ் நான் சொன்னேன், சாரி 2 பிளாக்ஸ் நான் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் பிளாக் ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம எதுக்கு போடுறோம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் தானே சொல்ல போகிறோம். எதுக்கு ஹெடர் ஃபைல்ஸ் போடுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறதுலேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகே, இதோ பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிரிண்டப், ரிட்டன், அப்புறம் இந்த டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி மிஷினுக்கு தெரியும் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஹெடர் ஃபைல் stdio.h conio.h சாரி, அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த ஹெடர் ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு மிஷினுக்கு சொல்கிற ஒரு அதுக்கு புரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் எழுந்த ஃபைல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு வகையான ஃபைல்ஸ் தான். conio.h stdio.h math.h and string.h இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ். conio.h என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் அப் சொன்னோன்னே அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சில்ல, ஐ மீன் அவுட்புட் கொடுத்துச்சில்ல, அந்த கன்சோலில் வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். stdio.h printf scanf, printfனா பிரிண்ட் பண்ணணும், scanfனா கீபோர்ட்லேருந்து நம்மளுக்கு இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து stdio.h. math.h உள்ள நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுவீங்க, பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அது மாதிரி காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு math.h அப்படின்றது யூஸ் பண்ணுறீங்க. ஸ்ட்ரிங் நம்ம ஃபர்தராக வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். ஸ்ட்ரிங்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரிங்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி கேரக்டர்ஸ்னால் உங்களுக்கு எப்படியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டீன்றது ஒரு கேரக்டர், ஈன்றது ஒரு கேரக்டர். ஸோ இது கன்சிஸ்ட் ஆஃப் மெனி கேரக்டர்ஸ். இது வந்து ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும் போதுட்டு it can be called as a string. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு லாஜிக் அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் string.h போட்டுக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே. ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோம், ஸோ இது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ நான் அதை எப்படி எழுத போகிறோம், ஸோ அதை சொல்கிற ஒரு ரூல் புக் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சின்டெக்ஸ். அதுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் பாருங்கள், சின்டெக்ஸ். ஓகே, சின்டெக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் டு ரைட் அ ப்ரோக்ராம். ஸோ இது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜில் இப்போ நிறைய பைத்தான்லாம் வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆனால் சியில் வந்து பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சில சின்டெக்ஸ் இருக்குது. இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல டெர்மினேட்டர் கொடுக்கணும், செமிகோலன்ஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், கமா வைக்கணும், இந்த இடத்துல அது பண்ணக்கூடாது, அது எல்லாமே வந்துட்டு ஒரு சொல்கிறது தான் வந்துட்டு சின்டெக்ஸ். அந்த சின்டெக்ஸை நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் என்ன எரர் வரும்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர் வரும். புரிஞ்சுதா? அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கம்பைலருக்கு நீங்கள் கம்பைல் பண்ணி கொடுக்கும் போதுட்டு அந்த இடத்துல வந்து சின்டெக்ஸ் எரர் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இப்போ நம்ம எப்படி சின்டெக்ஸ் எழுதுறது அதெல்லாம் வந்து ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒன்லி பேசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ். சியில் வந்துட்டு நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. டோக்கன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு பில்டிங் பிளாக்ஸ் தான். சாரி,
பில்டிங் பிளாக்ஸ் தான். நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மொத்தமாக கன்சல்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது காம்போனன்ட்ஸை சொல்கிறது தான் வந்து டோக்கன்ஸ். ஓகேவா? ஸோ அதில் இருக்கிறது தான் வந்து கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் டூ டைம்ஸ் எழுதியிருக்காங்க. கான்ஸ்டன்ஸ் வரும். அதில் எழுத போகிறது தான் வந்துட்டு கான்ஸ்டன்ஸ். ஸோ நான் இதை இங்கே போட்டுறேன் ஃபார் better understanding. Constants. Okay, so constants இருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னென்னா printf. இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் சாதா வேரியபிள் டிக்ளரேஷனுக்காகவோ இல்லை ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவோ எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கீவேர்ட்ஸ் அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்துட்டு இங்கே மெயின், printf, scanf, int, float இது எல்லாமே வந்துட்டு கீவேர்ட்ஸ் தான். இது மாதிரி நிறையா இருக்குது. 32 கீவேர்ட்ஸ் இருக்குது நம்ம சியில். அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸும் வந்துட்டு அதை நான் பின்னாடி உங்களுக்கு ஐடென்டிஃபையர்ஸ் நடத்தும் போது வரேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கீவேர்ட். ஸோ அஸ் அ டோக்கனாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வரும்போது கண்டிப்பாக நான் ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி பேசுவேன். ஸோ ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சியில் வந்து 45 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவிஷன், இது நிறையா இருக்குது. மாடுலஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ 45 ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன ஸ்ட்ரிங்ஸ்னால் நான் சொன்னேன். ஸோ கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ். ஆஸ் யூஷுவல்ஸ் யூ ஆல் நோ. கான்ஸ்டன்ட்டோட மீனிங்கை மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் அது கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ வந்து பேசிக்காக நம்ம பார்க்க போகிறது வந்து, நான் பேசிக்ஸ் சொல்கிறதுனால ஆப்ரேஷன் பற்றி இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன்றது வந்துட்டு தட் இன்க்ளூட்ஸ் வேரியஸ் பார்ட்ஸ், ஆப்ரன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் இதில் உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்ஸ் தான் உங்களுக்கே தெரியும். ஏபி வந்து ஆப்ரன்ஸ். அதில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிற ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2 சம் இதெல்லாம் வந்து ஆப்ரன்ஸ். ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டு அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, இதெல்லாம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். வேரியபிள்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லியாச்சு. கீவேர்ட்ஸ் வந்துட்டு இப்போது printf, scanfனா ஒன்லி ஃபார் இன்புட். அதுக்காக மட்டும் தான் நீங்கள் வாங்குவீங்க. printfனா ஒன்லி ஃபார் அவுட்புட். நம்ம இன்ட்ன்ற போது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டேட்டா டைப் அப்படின்றதுக்காக மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த 2ன்ற நம்பர் இதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது நீங்கள் அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் என்ன வேரியபிள்ஸ் வேணாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். வேரியபிள்ஸோட மீனிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி நடத்தின கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். பிகாஸ் இட்ஸ் மை ஃபஸ்ட் வீடியோ அண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் டு யூடியூப். இந்த அப்லோட் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்குலாம் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சத விஷயங்களும் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம்ட். ஏதாவது மாற்றணும்னா இல்லை ஏதாவது இல்லை தப்புனா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேட்கலாம். Thank you so much.